إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. قال رسول الله صلى الله عليه وسلم: سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. وقال أيضا: اللهم إنك عفو تحب العفو فاعف عني. رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமலுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்றைய தலைப்பு விதியை எவ்வாறு நம்ப வேண்டும் புரியுதா என்பதுதான் இன்றைய தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நான் தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால ஒரு அறிவிப்பை ஒரு ஞாபகம் சொல்லிடுறேன். நம்ம வருஷம் பெருநாள் தொழுகை ரோஷன் மஹால்ல தொழுவோம், உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி எப்படி வருஷம் ரோஷன் மஹால்ல பெருநாள் தொழுகையை தொழுவோமோ அது மாதிரி இந்த வருஷமும் நம்ம இன்ஷா அல்லாஹ் எங்க தொழுவோம், ரோஷன் மஹால்ல பெருநாள் தொழுகை அப்படிங்கறத உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டிக்கிட்டேன். எத்தனை மணிக்கு தொழுவோம் ஞாபகம் இருக்கா? 7 மணிக்கு. சரியா? நான் எதுக்கு சொல்லலைன்னா உங்கள்கிட்ட வாங்கினா எனக்கு இன்னும் ஒரு பக்காவான கன்ஃபார்ம் இருக்கேன். அதனால போன வருஷமோ அதுக்கு முந்தைய வருஷமோ சில பேர் 7:30 மணிக்கு நினைச்சுக்கிட்டு 7:30 மணிக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. 7:30 மணிக்கெல்லாம் இல்ல, 7 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சிருவோம். அதனால 7 மணிக்குள்ள இன்ஷா அல்லாஹ் வந்துடுங்க என்கிற இந்த அறிவிப்போடு செய்திக்கு வந்துடுறேன். தலைப்பு என்ன? விதியை எவ்வாறு நம்ப வேண்டும் என்பது தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம இஸ்லாம் என்று சொல்லுவோம், ஈமான் என்று சொல்லுவோம், அப்படித்தானே? இஸ்லாமிய கடமைகள் 5 நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி ஈமானிய கடமைகள் 6 விஷயங்கள் என்ன செய்யணும், உறுதியா நம்பணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த 6 நம்ப வேண்டும்? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இல்லையா? இந்த 6ஐயும் நாம் உறுதியாக நம்புவது ஈமான் கொள்வது. குர்ஆன்ல பாத்தீங்களாக்கே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை உள்ளவர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ஆயத்துக்கள் அல்லாஹ் கூப்பிடுவான். அப்படி கூப்பிட்டு தான் நன்மைகளையும் ஏவுகிறான், தீமைகளையும் தடுக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்புகள் கடமையாக்கப்பட்டு விட்டன, எனவே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று நன்மையை ஏவுவதற்கு முன்னால அல்லாஹ்வுடைய அழைப்பு என்ன? நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி பாவங்களை விட்டும் தடுக்கிறதுக்கு முன்னாலேயே யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம், ஈமான் கொண்டவர்களே, மதுவை நீங்கள் அருந்த வேண்டாம், போதைப் பொருள் என்பது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தப்பை, ஒரு ஹராம தடுக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய அழைப்பு என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப 6 விஷயங்களை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். எந்த 6 நம்ப வேண்டும்? அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இரண்டாவதாக மலக்குமார்களை நம்ப வேண்டும். மூன்றாவதாக வேதங்களை நம்ப வேண்டும். நாலாவதாக நபிமார்கள், ரசூல்மார்களை நம்ப வேண்டும். ஐந்தாவதாக மறுமை நாளை நம்ப வேண்டும். ஆறாவதாக விதியை நம்பணும். சரியா? இந்த 6ஐயும் எப்படி அல்லாஹ்வை நம்பணுமோ, மலக்குமார்களை நம்பணுமோ, அது மாதிரி விதியை என்ன செய்யணும்? நம்பணும். ஒருத்தர் இந்த 5 மட்டும் நம்புறேன், விதியை நம்ப மாட்டேன்னு சொன்னா அவர் என்ன கொள்ளல? ஈமான் கொள்ளல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஈமான்ல விதியை நம்புவது கட்டாயமான கடமை என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறாங்க. இத குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 51வது வசனத்துல
குல்லன் யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். குல், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள், லன் யுஸீபனா, நமக்கு எந்த முசீபத்துகளும் வராது, நமக்கு எந்த முசீபத்துகளும் வராது என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள். இல்லாமா கதவல்லாஹு லனா, எதை அல்லாஹ் நம்மீது எழுதிவிட்டானோ அதை தவிர, எதை அல்லாஹ் நம்மீது விதித்து விட்டானோ கடமையாக்கி விட்டானோ அந்த முசீபத்துகளை தவிர வேற எந்த முசீபத்துகளும் உங்களுக்கு வராது என்று நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப எது அல்லாஹ் விதித்தானோ நன்மையோ தீமையோ, நல்லது கெட்டது, எது அல்லாஹ் விதித்தானோ அதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், நபியை நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள், எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நடக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்தாலே, உதாரணமாக ஒரு புள்ள பிறக்குது, சந்தோஷம் இல்லையா? ஒரு பிள்ளை பிறப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிள்ளை ஒருவர் இறப்பதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, நஷ்டம் அடைவதாக இருந்தாலும் சரி, நோய் வருவதாக இருந்தாலும் சரி, நிவாரணம் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, நல்லதும் கெட்டதும் என்கில்லா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இவைகள் வருகின்றன என்பதை நீங்க உறுதியா நம்புங்க என்று குர்ஆன் பேசுகிறது. அதே மாதிரி பாத்தீங்களாக்க இந்த விதி என்பது மனுஷனுக்கு மட்டும் விதி அல்ல, எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு விதியை தீர்மானிச்சுக்கிறான். வானம் எத்தனை வருஷம் இருக்கணும், இந்த பூமி எத்தனை வருஷம் இருக்கணும், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாரும் இன்னைக்கு சுழண்டு கொண்டிருக்கிறது, அது எப்போதும் இருக்காது, அதுக்குன்னு ஒரு காலக்கெடு அல்லாஹ் வச்சிருப்பான். எப்ப அந்த காலக்கெடு முடிந்து போய்விட்டதோ என்னவாகிறேன், எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுறேன். எப்ப அந்த காலக்கெடு முடிந்து போய்விட்டதோ அதான் எந்த நாளாக மாறி போயிடுறேன், கியாமத் நாளாக மாறி போயிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப விதி என்பது மனுஷனுக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, விதி இருக்குது என்பதை திருமறை குர்ஆன்ல சூரத்து தலாக் என்று சொல்லக்கூடிய 65வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், கது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, கது ஜஅலல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், லிகுல்லி ஷைஇன், எல்லாவற்றிற்கும் எதை ஆக்கியிருக்கிறான், கதிரா, கதிரை, விதியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று பேசுகிறான். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஆட்டுக்கு மாட்டுக்கு என்னவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு விதி இருக்குது அப்படிங்கறத நம்ம எல்லாம் நம்பணும் அப்படிங்கறதுக்கு இந்த வசனங்கள் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இந்த விதியை நம்ம எப்படி நம்பணும், எந்த விதியை நம்பணும், எப்படி நம்பணும் என்று சொன்னால், எது நடந்து போய்விட்டதோ அதை விதியாக நம்ப வேண்டும். இறந்த கால விஷயம், எது இறந்த கால விஷயமோ அதை என்ன செய்யணும், இது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு, இது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு, இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லது ஒரு புள்ளை பிறந்து விட்டது, இது அல்லாஹ்வுடைய, நல்லதே கெட்டதோ, நல்லதே கெட்டது. நாம் விதியை நம்புவது என்பது கண்மூடித்தனமாக நம்புவது அல்ல. எதை நம்பணும்னு சொன்னா, இறந்த காலத்தில் நடந்து போய்விட்டதா இல்லையா, நடந்து போய்விட்டதா இல்லையா, அதை என்ன செய்யணும், இது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்கிற அந்த விதியை நம்பணும். அதே சமயத்துல வருங்காலத்தை பொறுத்தவரை நம்ம ஒண்ணுக்கு வேலைக்கு போகாம இருந்துகிட்டு, எனக்கு அல்லாஹ் ரிஸ்க் தருது அல்லாஹ்வுடைய கடமை தானே, அல்லாஹ் தருவான் அப்படின்னு அந்த வருங்கால விஷயத்தை பொறுத்தவரை நம்ம என்ன செய்யணும், மூளைக்கு வேலை கொடுக்கணும். வருங்கால விஷயத்துல நீங்க யோசிக்கணும், சிந்திக்கணும், ஆலோசனை செய்யணும், அமல்கள்ல ஈடுபடணும். அப்ப வருங்கால விஷயத்தை பொறுத்தவரை யோசிக்கிறது, சிந்திக்கிறது, மசூரா பண்றது, வேலை செய்யறது, முயற்சிக்கிறது, அதையெல்லாம் பண்ணணும். இது அல்லாஹ்வுடைய நாட்டாண்டு வருங்காலத்துல போயிடக்கூடாது. இறந்த கால விஷயங்களை நீங்கள் விதியாக நம்புங்கள், இறந்த கால விஷயங்களை நீங்கள் விதியாக நம்புங்கள். வருங்கால விஷயங்களை பொறுத்தவரை அது எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அது நல்லா நடக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும், முயற்சிக்கணும் என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த விதியை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது திருமறை குர்ஆனில் சூரத்துல் பலத் என்று சொல்லக்கூடிய 90வது அத்தியாயத்தின் 8 முதல் 10 வரை வரக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிசானன் வ ஷஃபதைனி வ ஹதைனா ஹுன்னஜிதைன்.
அலம் நஜஅல் லஹு ஐனைன், இரண்டு கண்களை நாம் உங்களுக்கு தரவில்லையா? வலிசானன், நாக்கை தரவில்லையா? வஷஃபதைனி, இரண்டு உதடுகளை தரவில்லையா? என்றெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்டுவிட்டு அடுத்த வசனத்திலே பேசுகிறான், வஹதைனாஹு நஜிதைன், இரண்டு பாதைகளை நாம் உங்களுக்கு காட்டவில்லையா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். புரியுதா? ரெண்டு கண்களை தரவில்லையா என்று கேட்ட ரப்புல் ஆலமீன் எதையும் கேட்கிறான்னு சொன்னா, வஹதைனாஹு நஜிதைன், இரண்டு வழிகளை, இரண்டு பாதைகளை நான் உங்களுக்கு காட்டவில்லையா? இது நல்ல வழி, இது நல்ல பாதை, இப்படி போன சொர்க்கத்துக்கு போயிடுவாப்பா, இது கெட்ட பாதை, இப்படி போன நேர நரகத்துக்கு போயிடுவாப்பா அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டையும் நாம் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். நல்ல பாதையும் அல்லாஹ் தான் காட்டினா, கெட்ட பாதையும் அல்லாஹ் மூலமா செய்தான். கெட்ட பாதை என்ன பண்றான்? செய்தான் காட்டிருக்கிறான். மொத்தத்தில் நல்ல விஷயங்களும் காட்டப்பட்டிருக்கிறது, கெட்ட விஷயங்களும் காட்டப்பட்டிருக்கிறது. அதில் தேர்வு செய்வது என்பது யாருடைய கையில் இருக்கிறது? நம்ம கையில் இருக்குது. அப்ப நல்லது அல்லாஹ் காட்டிருக்கிறான், கெட்டதையும் அல்லாஹ் காட்டிருக்கிறான். நம்ம கெட்டதை தேர்வு செய்யாமல் நல்லதை தேர்வு செய்வது யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறது? நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதே தவிர கெட்டதை தேர்வு செஞ்சு விட்டு விபச்சாரம் பண்ணி விட்டு இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், மஷூரா பண்ணா பிசினஸ் இறங்கி போட்டு நஷ்டம் வந்த பிறகு இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் அப்படின்னு சொல்லி போட்டு அம்புட்டுலாம் இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டங்கிறாங்கல்ல, அப்படி சொல்றது மார்க்கத்திலே பாவம். புரியுதா? அல்லாஹ் ரெண்டு வழிகளை காட்டிருக்கிறான். நீங்க எந்த வழியை தேர்வு செய்யணுங்கிறத அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் இன்னும் தெளிவாக பேசுகிறான். சூரத்து தஹ்ர் என்று சொல்லக்கூடிய 76வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே பேசுகிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா. நாம் ரெண்டு பாதைகளை காட்டிருக்கிறோம், நல்ல பாதையையும் கெட்ட பாதையையும் காட்டிருக்கிறோம். நீங்கள் நல்ல பாதையை தேர்வு செய்து இம்மா ஷாக்கிரன், எனக்கு சுக்குரு பண்ணக்கூடிய அடியானாக ஆகலாம், அல்லது கெட்ட பாதையை நீங்கள் தேர்வு செய்து இம்மா கஃபூரா, நீங்கள் குஃபுர் பண்ணக்கூடிய அடியானாக ஆகலாம். அது உங்க கையில் இருக்குது. நான் ரெண்டையும் காட்டிட்டேன், தேர்வு செய்வது உங்கள் கையில் இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, விதியை நம்புவது என்பது எது நடந்து போய்விட்டதோ, நிகழ்ந்து விட்டதோ, இறந்த கால விதியை நம்ப வேண்டுமே தவிர வருங்காலத்தை பொறுத்தவரை அது யார் கையில் இருக்குது? நம்ம கையில நம்முடைய முயற்சியில் இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த வசனங்கள் தெளிவான சான்று. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் அல்லாஹ் பாத்துக்கிறவான் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க. வருங்கால விஷயமா இருந்தால் அப்படி இறங்க மாட்டாங்க, மஷூரா பண்ணுவாங்க, முயற்சிப்பாங்க. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 3வது வருஷம் உஹது போரை சந்திச்சாங்கல்ல. இந்த உஹது போருக்கு போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த உருக்கு சட்டத்துக்கு பத்தியெல்லாம் அந்த போருக்கு அந்த உருக்கு சட்டை, அந்த உருக்கு சட்டையை போடுறாங்க. எத்தனை போட்டாங்கன்னு சொன்னா, எத்தனைய போடுறாங்க? 2 போட்டுக்கிறாங்க. யாராவது எதிரிகள் வெட்டி விட கூடாதுங்கிறதுக்காக அந்த இரும்பு கவசம் உள்ள சட்டை இருக்கு பாருங்க, இரும்பு கவசமான ஒரு சட்டையை போட்டுவிட்டு அதுக்கு மேல இன்னொரு சட்டையை போடுறாங்க. போட்டு சொல்றாங்க, இந்த போர் என்பது பயங்கரமான போர். ஏன் இது பயங்கரம் என்று சொன்னால், பழி தீர்ப்பதற்காக காவிர்கள் படையெடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன பழி? இது ஹிஜ்ரி 3 ஆகிவிட்டது. ஹிஜ்ரி 2 பத்ர் போர், ஹிஜ்ரி 2 பத்ர் போர். 70 காவிர்களை நாம் வெட்டி வீழ்த்திருக்கிறோம். அபூஜஹில், அது மாதிரி உத்பா, கைபா என்று சொல்லக்கூடிய அவருடைய பெரும் தலைவர்களை வெட்டி வீழ்த்திருக்கிறோம். அந்த 70 பேர் கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த 70 தலைவர்கள் விஐபிகள் கொல்லப்பட்ட காரணத்தால் கடும் கோபத்தில் இந்த போருக்கு வந்திருக்கிறார்கள். எனவே அபூஜஹிலுக்கு பகரமாக, உத்பா கைபாவுக்கு பகரமாக நான் கொல்லப்படலாம், நான் கொல்லைப்படலாம், என்னை குறிவைத்து தாக்கலாம். எனவே நான் என்னுடைய சேஃப்டியை பார்க்கணும், பாதுகாப்பை பார்க்கணும் என்கிற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, 2 போர்க்கவசம் உறுப்பு சட்டையை போட்டுக்கிட்டு உஹது போருக்கு போனாங்க. இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதியை எப்படி நம்புறாங்கன்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணாங்க. அதுக்கு மேல நஷ்டம் ஏற்பட்டு விட்டதா, இது யாருடைய நாட்டம்? அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று நம்புனாங்கிறதுக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம் மீது விதிக்கப்பட்ட இந்த விதி என்பது எப்போது அல்லாஹ் விதித்தான், எப்போது அல்லாஹ் தீர்மானித்தான் என்று சொன்னால், வானங்கள் பூமியை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே என்ன தீர்மானிக்கப்பட்டு விட்டது? விதி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. வயசு 50 வயசா இருக்கலாம்,
வயசு 60 வயசாக இருக்கலாம், வயசு 10 வயசாக இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு விதி அல்லாஹ் தீர்மானிச்சு வச்சுக்கிறாங்கல்ல, அந்த விதி என்பது பிறக்க 10 வருஷத்துக்கு முன்னால இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னால கிடையாது. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? ஆதம் நபியை படைக்கிறதுக்கு முன்னாலே கூட கிடையாது. எப்ப அல்லாஹ் வானத்தை படைச்சானே, பூமியை படைச்சானே, அந்த வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய விதிகள் தீர்மானிக்கப்பட்டு விட்டன என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிம்ல 5160வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. கதவல்லாஹு மகாதீரல் ஹலாயிக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்கள் விதியை எழுதி முடித்து விட்டான். எப்போது எழுதி முடித்து விட்டான் என்று சொன்னால், கபூல அன் யஹ்லுக ஸமாவாதி வல் அர்து, வானங்கள் பூமியை படைப்பதற்கு முன்னால், வானங்கள் பூமி படைக்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொன்னால், பி50 அல்ஃப சனத்தின், 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால், 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் எல்லாத்தையும் எழுதிட பண்ணிட்டான், முடிச்சிட்டான் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப விதி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? நமக்கு தெரியும், நடந்தாதான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் முன்கூட்டியே அல்லாஹ் என்ன செய்து விட்டான், தீர்மானித்து விட்டான் என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். எதை ஏற்கனவே அல்லாஹ் தீர்மானித்தானோ அத மறுபடியும் நம்முடைய தாயுடைய கருவறையில் இருந்தோமா இல்லையா, அப்ப மறுபடியும் அதை தீர்மானிப்பான். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அந்த பழைய விதிய அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய தாயுடைய கருவறையில் இருந்தோமே அப்போது மறுபடியும் தீர்மானிக்கிறான். அதை பற்றி ஹதீஸ் இமாம் புகாரி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் 6595வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் அவர்களுடைய தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் விதியை தீர்மானிச்சு, அந்த பழைய விதி அதை தீர்மானித்து என்ன செய்வான்னு சொன்னா, ஸகருன் உன்ஸா அஸகியுன் அம் ஸஈதுன் ஃபமல் ரிஸ்க் ஃபமல் அஜல், அல்லாஹ் தீர்மானிப்பான் இவன் ஆனா, அந்த உள்ள இருக்கும் போது இவன் ஆனா அல்லது பெண்ணா, அஸகியுன் இவன் கெட்டவனா, அம் ஸஈதுன் இவன் நல்லவனா, ஃபமல் ரிஸ்க் இந்த புள்ள பிறக்கவே இல்ல, புள்ள பிறக்கிறதுக்கு முன்னால ஃபமல் ரிஸ்க் இந்த புள்ள எவ்வளவு ரிஸ்க் சம்பாதிக்கும், எவ்வளவு சம்பாதிக்கும் என்கிற அந்த பிள்ளையுடைய சொத்து பத்து, ஃபமல் அஜல் இந்த புள்ள எப்ப மூத்தா போகும், புள்ள பிறக்கவே இல்ல, புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் எல்லாத்தையும் தீர்மானித்து ஃபமல் அஜல் அந்த புள்ளை, அஜல் தான் மௌத்து, அஜல்ல என்ன மௌத்து, அந்த பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ரிஸ்க் என்ன, ஆனா பெண்ணா நல்லவனா கெட்டவனா எப்ப மூத்தா போவேன் அம்புட்டையும் மறுபடியும் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். ஃபயுக்தபு கதாலிக இப்படி மறுபடியும் எழுதப்படும். அவன் எங்கே இருக்கும்போது என்று சொன்னால், ஃபீ பத்னி உம்மிஹி அவனுடைய உம்மாவுடைய வயிற்றில் இருக்கும் போது இது மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது என்ற இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே விதி நல்லது கெட்டது அம்பு என்ன செய்யப்பட்டு விட்டது, தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நான் சொன்னனால நம்ம தான் விதிதான் தீர்மானிக்கப்பட்டுச்சு, நான் இருக்கு நல்லது செய்யணும் அப்படி நினைச்சிடக்கூடாது. ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே பிறக்கிறதுக்கு முன்னால் தீர்மானிக்கப்பட்டிருந்தாலே, 50,000 வருஷத்துக்கு முன்னால் தீர்மானிக்கப்பட்டிருந்தாலே, தீர்மானிக்கப்பட்ட விதி என்பது மாறுமா மாறாதா? மாறும். புரியுதா? தீர்மானிக்கப்பட்ட விதி என்பது அது என்ன செய்யும், மாறும். இன்ஷா அல்லாஹ் மாறும், இன்ஷா அல்லாஹ் கரெக்ட், இன்ஷா அல்லாஹ் மாறும். அல்லாஹ் நாடினால் எதை மாற்ற விரும்புகிறாரோ அதை செய்யும், மாறும். அப்படி மாறும் என்று நான் சொல்லவில்லை, மாறும் என்றும் யார் சொல்றது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே பேசுகிறான். திருமறை குர்ஆன்ல சூரத்துர் ரஅத் என்று சொல்லக்கூடிய 13வது அத்தியாயத்தின் 39வது வசனத்திலே பேசுகிறான், யமுஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பித்து வ இன்தஹு உம்முல் கிதாப். யமுஹுல்லாஹு மா யஷாஉ அல்லாஹ் எதை ஏற்கனவே தீர்மானித்து விட்டானோ அதில் எதை நாடுகிறானோ அதை நீக்கி விடுகிறான். பல கெட்டதை தீர்மானிச்சிருப்பான்ல, இவனுக்கு இந்த வயசுல ஒரு விபத்துல மாட்டனே, இந்த ஒரு நோய் வரனே அப்படின்னு அல்லாஹ் தீர்மானிச்சிருப்பான். அல்லாஹ் தீர்மானிச்ச பிறக்கிறதுக்கு முன்னால 50,000 வருஷத்துக்கு முன்னாலேயே தீர்மானிச்சிருப்பான்.
தீர்மானித்த ரப்புல் ஆலமீன் அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். எனவே அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் அதை அப்படியே வச்சிருக்க மாட்டான். அதுல எதை மாற்ற நினைக்கிறானோ அதுக்கு என்ன செய்வான்? யமுஹுல்லாஹுமா யஷாஉ, அவன் எதை நாடுகிறானோ அந்த வீதியை அல்லாஹ் மாற்றுவான். வைசுபித்து வைந்தஹு, எதை அவன் மாற்றாமல் வைக்க விரும்புகிறானோ அதை செய்ய மாற்றாமல் வைக்க விரும்புவான். வைந்தஹு உம்முல் கிதாப், விதி எழுதப்பட்ட அந்த மூல ஏடு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்ட்ட இருக்குது, அல்லாஹ்ட்ட இருக்குது என்று பேசுகிறானே. அப்ப ஏற்கனவே எழுதப்பட்ட விதிகளாக இருந்தாலும் என் அருமை சகோதரர்களே, அந்த விதி என்ன செய்யும்? மாறும். அந்த விதி மாறும், அந்த விதி மாற்றப்படும். கெட்ட விதிகள் நல்ல விதிகளாக மாற்றப்படும் என்று எந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விதியை எழுதினானோ தீர்மானித்தானோ அவனே குர்ஆனிலே பேசுகிறான். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த விதி மாறுமா இல்லையா? கெட்ட விதிகள் நல்ல விதிகளாக மாறுமா இல்லையா? மாற்றப்படுமா இல்லையா? அது எப்போது மாறும், எப்போது மாற்றப்படும் என்று சொன்னால் எப்ப மாறேன்? எப்ப மாறேன்? என்னைக்கு மாறும்? என்றைக்கு மாறும் என்று சொன்னால் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, நீங்க பிசினஸ்ல புது கணக்கு போடுறீங்கல்ல, பிசினஸ்ல புது கணக்கு போடுவீங்க இல்ல, அது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய விதிகளை மாற்றுகிறான். வருட ஒரு நாளை அல்லாஹ் தேர்வு செய்து, வருஷத்துக்கு ஒரு நாளை தேர்வு செய்து இந்த அடியாவுடைய இந்த கெட்டதை நல்லதை மாற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வருஷம் அல்லாஹ் என்ன பண்றான்? நம்முடைய விதியை மாற்றறான் என்றும் நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமலை குர்ஆனிலேயே பேசுகிறான். வருஷம் என்னைக்கு அல்லாஹ் மாத்துவான்னு சொன்னா என்றைக்கு அல்லாஹ் மாத்துகிறான்? லைலத்துல் கத்ர் என்றைக்கு அல்லாஹ் மாத்துகிறான்? லைலத்துல் கத்ர் அன்றைக்கு. லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவிலே என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய கெட்ட விதிகள் நீக்கப்பட்டு கெட்ட விதிகள் நல்ல விதிகளாக மாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் கதிர்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. கதிர்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு பொருள், ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்னாவது கதிர் என்று சொன்னால் விதி என்று பொருள். கதிர்னா என்ன? விதி என்று பொருள். இரண்டாவது அர்த்தம்னா கதிர் என்று சொன்னால் கண்ணியம். புரியுதா? முதல் கதிருக்கு முதல் அர்த்தம் என்ன? விதி. இரண்டாவது அர்த்தம் என்ன? கண்ணியம். அப்ப லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் விதிகள் மாற்றப்படக்கூடிய இரவு. விதிகள் மாற்றப்படக்கூடிய இரவு. இன்னொரு அர்த்தம் என்ன? கண்ணியமிக்க இரவு. புரியுதா? இதைதான் அல்லாஹ் பேசுகிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக விதிகள் மாற்றப்படக்கூடிய இரவிலே, அதாவது கண்ணியமிக்க இரவிலே இந்த வேதத்தை நாமே இறக்கினோம் என்று பேசுகிறானா இல்லையா? அந்த லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் பேசுகிற போதே அல்லாஹ் விதியை மாத்துறான்ல, குர்ஆன் அருளை படிச்சு பத்தியலா, அதுக்காக அந்த இரவு எவ்வளவு பெரிய சிறந்த இரவு என்று சொன்னால் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த ஒரு இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசிவிட்டு அப்படி சூராவுடைய கடைசியில் அல்லாஹ் பேசுகிறான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். தனஸ்ஸலுல் மலாயிகா, அந்த இரவிலே மலக்குமார்கள் கீழே இறங்குவார்கள். எந்த இரவுல? லைலத்துல் கத்ரில தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குகள் கீழே இறங்குவார்கள். ரூஹும் இறங்குவார். ரூஹுனா யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். புரியுதா? மலாயிகா என்று எல்லா மலக்குமார்களும், மலக்குடைய பண்பு மலாயிகா. தனஸ்ஸலுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் எல்லாம் இறங்குவார்கள். அந்த மலக்குடைய பிரதானமான தலைவராக இருக்கிறாரே, வஹியை கொண்டு வரக்கூடிய மலக்காக இருக்கிறாரே, அவருக்கு பேர் ரூஹுங்குவாங்க. ஏனைய மலக்குகள் மாத்திரமல்ல, ஒரு ரூஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கீழே இறங்குவார்கள். ஃபீஹா, அந்த இரவிலே, ஃபீஹா அந்த இரவிலே பிஇذن ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய கட்டளையோடு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு வருவார்கள். பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், மின் குல்லி அம்ர், எல்லா விதமான விதிகளை கொண்டு வருவாங்க. குல்லுண்டா எல்லாம், அம்ருனா என்ன? நம்முடைய காரியங்கள், நம்முடைய வேலைகள், நம்முடைய விதிகள் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு என்ன செய்வாங்க? மலக்குகள் கீழே வருவாங்க.
கீழே வந்து அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க செஞ்ச நன்மை போக்குவரத்து பத்தியெல்லாம் அது எல்லாத்தையும் வச்சு அல்லாஹ்வுடைய ஆர்டர் என்ன வருதோ அதை வச்சு இந்த கெட்டதை வந்து எடுத்துருவோம், இந்த கெட்டதை நல்லதா மாற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வருஷ விதி மாற்றப்படும் என்பது மாத்திரமல்ல, வருடம் மாற்றப்படுகிறது. வருடம் என்றைக்கு மாற்றப்படும் என்று சொன்னால் என்றைக்கு மாற்றப்படும், இன்றைக்கு கூட மாற்றப்படலாம். இன்றைக்கு கூட இது ஒத்தைப்படுகின்ற காரணத்தால் லைலத்துல் கத்ராக இருக்கும் கூட வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனவே இன்றைக்கு கூட மாற்றப்படலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப விதி வந்து வருஷம் மாற்றப்படும். சரியா? ஏற்கனவே எழுதப்பட்டுச்சு, மாற்றப்படும். எது மாற்றப்படும்? லைலத்துல் கத்ர்ல மாற்றப்படும். இத இன்னொரு சூறாவிலும் அல்லாஹ் பேசுகிறான். சூரத்து துகான் குர்ஆன்ல எத்தனை சூறா இருக்குது? 144 சூறா. 114 சும்மா டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். புரியுதா? குர்ஆனுடைய 114 சூறாக்கள்ல 44வது சூறா எடுத்து படிச்சுக்கலாம். நீங்க குர்ஆனை படிச்சுக்கலாம். 44வது சூறா அதுல 3, 4, 5 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. இந்த வேதத்தை பரக்கத்தான இரவில் நாம இறக்கினோம் என்று சொல்லிவிட்டு இந்த இரவு இருக்கிறது, அந்த இரவு பரக்கத்தான இரவு என்று சொல்லிவிட்டு ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின், அந்த இரவில் தான், எந்த இரவில் இந்த வேதம் அருளப்பட்டதோ, எந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கிறதோ அந்த இரவில் தான் ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின், உங்களுடைய எல்லா காரியங்களும் மறுபடியும் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த இரவில் தான் உங்களுடைய எல்லா விஷயங்களும் திரும்ப என்ன செய்யப்படுகிறது? தீர்மானிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப விதி மாறும், மாற்றப்படும். இன்னைக்கு மாற்றப்படும், வருஷம் லைலத்துல் கத்ர்ல வந்து மாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த விதி மாற்றப்படுகிறது. விதியை மாற்றக்கூடிய காரியங்கள் என்ன, விதியை மாற்றக்கூடிய அமல்கள் என்ன, விதியை மாற்றக்கூடிய இபாதத்துகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வது மாத்திரமல்லாமல் என்ன செய்யணும்? அது அமல் செய்யணும். கெட்ட விதிகள் நல்ல விதிகளாக, இம்மையிலும் கெட்ட விதி நல்ல விதிகளாக மாற்றப்படணும், மறுமையின் கெட்ட விதிகளும் நல்ல விதிகள் என்ன செய்யணும்? மாற்றப்படணும் என்று மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலில் அமல் நம்முடைய கெட்ட விதிகளை நல்ல விதியாக மாற்றுவது நாம் கேட்கக்கூடிய துவா. முதல்ல என்ன நாம் கேட்கக்கூடிய துவா. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் தன்னுடைய ஜாமிஉ திர்மிதியுடைய 2139வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. லா யுரத்துல் கலாஉ இல்லா துஆ, உங்களுடைய கலா கதரை மாற்றுவது முதலில் அதிகமாக எது மாற்றுகிறது? நீங்கள் கேட்கக்கூடிய துஆ மாற்றுகிறது என்று நான் சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்காங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. துஆ எப்படி மாற்றும் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, நம்ம துஆ செய்றோம் பாத்தீங்களா, நம்ம துஆவை கண்டிப்பா அல்லாஹ் ஏத்துக்குவான். நம்ம துஆவை கண்டிப்பா அல்லாஹ் ஏத்துக்குவான். ஒரு ஹதீஸ் வருது, அபூதாவுடைய ஹதீஸ், ஒரு அடியான் என்னிடத்திலே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டால், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டால் அந்த கையை வெறுங்கையாக அல்லாஹ் திருப்ப வெட்கப்படுகிறான். நீங்க கேட்கறதா அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயமே கிடையாது, உங்களுக்கு பெரிய விஷயம், உங்களுக்கு முடியாத பெரிய விஷயமா இருக்கேன், ரப்புக்கு ஒண்ணுமே கிடையாது. எனவே ஒரு அடியான் கையேந்தி விட்டால் அவனுடைய கைகளை வெறுங்கையாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? வெட்கப்படுகிறான் என்று ஹதீஸ் பேசுகிறது. துஆ என்பது 3 வழிகளில் ஏதேனும் ஒரு வழியில் ஏற்றுக்கொள்ளப்படும். முதல்ல அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, கேட்கறத அப்படியே கொடுத்துருவான். கேட்கறத யா அல்லாஹ் இதை தருவாயா என்று கேட்டால் அதை தருவான். யா அல்லாஹ் இதை நீக்க அல்லாஹ், ஒரு கஷ்டத்தை நீக்க அல்லான்னு கேட்டால் என்ன செய்வான்? நீக்கி விட்டுருவான். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, தேவை என்னவோ, கோரிக்கை என்னவோ அது அப்படியே நிறைவேற்றப்படும். இது துஆவை அல்லாஹ் ஏற்பதுடைய முதல் வழி. 2வது வழி என்ன என்று சொன்னால், நீங்க கேட்பீங்க, கேட்கறத அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான், மாறாக அந்த துஆவின் மூலமாக உங்களுக்கு நாளைக்கு வரப்போகக்கூடிய பெரிய கெட்டது இருக்கு பாருங்க, பெரிய முசீபத்து, பெரிய ஆபத்து, விதி எழுதப்பட்ட பெரிய ஆபத்து, அதை என்ன செய்வான்? தடுத்து நிப்பாட்டிடுவான். ஒரு பேச்சுக்கு பாத்தீங்களாக்க, ஒரு 40 வயசு இருக்கு உங்களுக்கு, ஒரு 40 வயசுல அவருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அல்லாஹ் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்பாரு. அவருக்கு அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான்,
ஒரு 41-42 வயசுல பெரிய ஒரு விபத்துல மாட்டனேன், அதுல 10 லட்சம் ரூபாய் போயிடனே, கை போயிடணும், காலு போயிடனே அப்படின்னு நல்லா எழுதி வச்சிருப்பான். அவனுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் விபத்துல மாட்டம் போறா பாருங்க, கை கால் போக போகுது பாருங்க, அது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு இப்ப இந்த கஷ்டம் இருக்கு, தற்காலிக கஷ்டம், இதான் அவனுக்கு தெரியும். அவன் 1 லட்சம் ரூபாய் அல்லாட்டு கேட்பான், அல்ல நினைப்பான் இவனுக்கு தேவை இப்ப 1 லட்சம், ஆனா நாளைக்கு 10 லட்சம் போக போகுது, கை கால் போக போகுது, அது தெரியல, தெரியாம இதை கேட்கறான். இதை கொடுக்கறத விட அதை என்ன செய்வோம், தடுத்து நிறுத்திடுவோம் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், துஆவுனால நமக்கு எழுதப்பட்ட கெட்ட விதிகள் இருக்கு பாருங்க, அந்த கெட்ட விதிகளை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றுகிறான். கெட்ட விதிகள் நல்ல விதிகளாக மாற்றப்படுகிறது என்பது 2வது அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வது. 3வதாக கேட்கிறதை அல்லாஹ் தரமாட்டா, கெட்டதையும் நல்லதா அல்லாஹ் மாற்ற மாட்டா. நாளைக்கு மறுமை துனியாவுல அல்லாஹ் மாற்ற மாட்டா. நாளைக்கு மறுமையில அவன் பாவியாக இருப்பான், நரகவாசியாக இருப்பான். அல்லாஹ் சொல்லுவானா, எப்பா நீ நிறைய நரகம் பாவம் செஞ்சா, நிறைய இந்த துஆவு செஞ்சா, நான் ஒண்ணுமே உனக்கு தரல, அதனால உன் பாவத்தை எல்லாம் நன்மையா மாத்திட்டாங்க அப்படிங்குவான். அல்லாஹ் உன் பாவத்தை என்ன பண்ணிட்டேன், நன்மையா மாத்திட்டேன், சொர்க்கத்துக்கு போயிரு என்று ரப்புல் ஆலமீன் சொல்ல, நீ துஆ செஞ்சியல்ல அதன் காரணமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. சொன்னவனையும் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அந்த அடியான் அவ்வளவு சந்தோஷப்படுவானா. இத ரசூலுல்லாஹ் சொல்லும் போது இந்த அல்லாஹ் துஆவை 3 வழியில ஏத்துக்குவான்ல, நமக்கெல்லாம் எந்த வழியில ஏத்துக்கிற விருப்பம் என்று சொன்னால் இதுல ஏத்துக்கிறனே, ஃபர்ஸ்ட் தானே கேட்கறது அல்லாஹ் தரணும், அதானே, அதுதான் நம்ம நினைக்கிறோம், நம்ம விரும்புறோம். ஆனா சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த கடைசி இருக்கு பத்தியெல்லாம், கடைசி சொருக்க அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நஹனு நக்சூர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அப்படியானால் நாங்கள் அதிகமாக துஆ செய்வோமே என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க, அல்லாஹு அக்பரு, அல்லாஹ் அதை விட அதிகமாக தருவான், அல்லாஹ் அதை விட நீங்கள் கேட்கக்கூடியதை அதிகமாக தருவான் என்று சொன்னதாக ஹதீஸ் பேசுகிறது. அப்ப விதியை மாற்றுவது என்பது முதல் எது மாற்றுது, நம்ம கேட்கிற துஆ மாற்றுகிறது, பொதுவான துஆவும் மாற்றுகிறது. குறிப்பிட்ட சில துஆக்கள் விதியை மாற்றுவதற்காக குறிப்பிட்ட சில துஆக்களை நாம் கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துஆக்களை கேட்டாங்க, கேட்க சொன்னாங்க என்று ஹதீஸ்கள் பேசுகின்றன. உதாரணமாக இமாம் புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 6616வது ஹதீஸ், 6616, சரியா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் கேட்ட துஆக்களில் ஒரு துஆ. என்ன துஆ என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹ்ரில் பலாஇ வ தரக்கிஸ் ஷகாஇ வ சூஇல் கலாஇ வ ஷமாத்தத்தில் ஆயிடா. என் அருமை சகோதரர்களே, இந்த துஆவை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இந்த துஆவை அதிகமாக கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த கடைசி இரவுகளிலே, இந்த இரவுகள் என்ன செய்யணும், என விதியை மாற்றப்படக்கூடிய இரவா இல்லையா? அப்ப இந்த இரவுகள்ல நம்ம அல்லாஹ்ட துஆ செய்யணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹ்ரில் பலாஇ வ தரக்கிஸ் ஷகாஇ வ சூஇல் கலாஇ வ ஷமாத்தத்தில் ஆயிடா என்கிற துஆவை கேட்கணும். இந்த துஆவு எங்க இருக்குன்னு சொன்னா, எங்க இருக்குது? புகாரில 6616வது ஹதீஸாக புகாரிய பாத்தியா, கிதாபு தஅவாத், துஆக்கள் சம்பந்தமான பாடம். புகாரில ஒரு பாடம் இருக்கு, பாடத்துக்கு பேர் என்ன, துஆக்கள் சம்பந்தமான பாடம்ங்கிற அந்த பாடத்துல நான் சொன்ன இந்த ஹதீஸ் நம்பர்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது. இந்த துஆவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, அல்லாஹ்வே நீ என்னை பாதுகாப்பாயாக, மின் ஜஹ்ரில் பலாஇ, தாங்க முடியாத சோதனைகளை விட்டும் என்னை பாதுகாக்கிறனே. தாங்க முடியாத சோதனைகள், சாதாரண தலைவலி அதெல்லாம் உண்மை கிடையாது, பெரிய நோய், பெரிய கஷ்டம், பெரிய ஆபத்து, அந்த மாதிரி தாங்க முடியாத முசீபத்துகள், தாங்க முடியாத சோதனைகளை விட்டு என்ன செய்வாயாக, என்னை பாதுகாப்பாயாக. 1வது பாதுகாப்பு. 2வதாக வ தரக்கிஸ் ஷகாஇ, அழிவு பாதையில் செல்வதை விட்டும். நம்ம போகக்கூடிய பாதையெல்லாம் நல்ல பாதைகளாக இருக்க வேண்டுமே தவிர, பயனுள்ள பாதைகளாக இருக்கணுமே தவிர, எந்த பாதையில் இருக்கக்கூடாது, கெட்ட பாதைகள், கெட்ட வழிகளாக இருக்கக்கூடாது. கெட்ட வழிகள், அழிவு பாதைகளை விட்டும் என்ன செய்வாயாக, பாதுகாப்பாயாக. 2வதாக. 3வதாக வசூஇல் கலாஇ, அப்படிதான் இருக்குது. வசூஇல் கலாஇ, கலானா என்ன, கலா கதிர், கதிர்னால விதி, கதிர்னால விதி, கலாண்டால் என்ன, விதி, சூனா கெட்டது,
வசூயில் கலாயி விதியின் கெட்டதை விட்டும் விதியின் தீங்கை விட்டும் என்ன செய்வாயாக, என்னை பாதுகாத்து விடுவாயாக. வசமாத்தத்தில் ஆயுதா எனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு கஷ்டம் ஏற்பட்டு அதன் மூலமாக என்னுடைய எதிரிகள் சந்தோஷப்படுவதை விட்டும் என்னை என்ன செய்வாயாக, பாதுகாப்பாயாக. அப்ப என் அருமை சகோதரர்களே, அழிவு தாங்க முடியாத சோதனைகளை விட்டும் அழிவு பாதையில் செல்வதை விட்டும் விதியின் தீங்கை விட்டும் அது மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு பிற மக்கள் நம்முடைய எதிரிகள் சந்தோஷப்படுறத விட்டு என்னைய பாதுகாத்துற அல்லான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அதிகமா துவா செஞ்சாங்க ஹதீஸ் வருது. அப்ப விதிய மாத்திரத்துக்கு இந்த துவா ரசூல கேட்டாங்கல்ல, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலாயி வ தரகி ஸகாயி வ சூஇல் கலாயி வ ஷமாத்தத்தில் ஆயிதா. சரியா? சூஉல் கலா, சூஉனா கெட்டது, சூனா என்ன கெட்டது, கலானா என்ன விதி, விதியுடைய கெட்டது, விதியுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இந்த பொது துவாவும் விதியை மாத்து, கெட்ட விதியை மாத்து, குறிப்பிட்டு இந்த துவாவும் என்ன செய்யும், கெட்ட விதியை மாத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நம்ம வித்ரு தொழுகையில் குனூத் ஓதுகிறோமா இல்லையா? இல்லையா? குனூத்துல கண்டிப்பா ஓதணும். குனூத் என்ன ஓதணும்? அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதை வாசினி ஃபீமன் ஆஃபை வதவல்லனி ஃபீமன் தவல்லை وبارك لي فيما أعطيت وقني شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك إنه لا يذل من واليت تبارك ربنا وتعالى. கரெக்டா சொன்னா கரெக்ட் தானே? அப்ப இந்த இதான் ரசூலுல்லாஹ் ஓதுன குனூத். இத ஓதனே இந்த அரபியில ஓதனே 21 நைட்ல கூட கேள்வி பதிலாம் முடிச்சுட்டு போகும்போது ஒருத்தர் என்கிட்ட தனியா கேட்டாரு, எனக்கு குனூத்து அரபியில ஓத தெரியாது, அர்த்தம் தமிழ்ல தெரியும், தமிழ்ல கேட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. சின்னோட ஒரு துவா இத நீங்க அரபியில மனப்பாடம் பண்ணா என்ன புரியுதா? இப்படி இன்னைக்கு இதை கேட்பாரு, நாளைக்கு எனக்கு அல்ஹம்து சூரா ஓத தெரியாது, அல்ஹம்து சூராவுடைய அர்த்தம் தெரியும், தொழுகையில அல்ஹம்து சூராவை தமிழ்ல ஓதிக்கலாமாங்குவாரு. அது ஓகேனா எனக்கு அல்லாஹ் அக்பர் அரபில தெரியாது, அல்லாஹ் மிகப்பெரியவன் தமிழ்ல தெரியும், அப்படி தெரியா? இப்ப ரசூலுல்லாஹ் எதை அரபியில கத்து கொடுத்தாங்களோ அதை என்ன அரபியில அப்படியே ஓதனே. சின்ன துவா தானங்க, சின்ன துவா நீங்க என்ன செய்யுங்க மனப்பாடம் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் பிற 25க்கு வரும்போது ஒவ்வொரு ஆள்கிட்டயா குனூத்து கேட்பேன், அதுக்காக வராம இருக்க கூடாது. சரியா? கண்டிப்பா நீங்க வரணும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஓதுறது உங்க நன்மைக்குங்க, உங்க நன்மை உங்களுக்கு, எனக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா நான் காரண கர்த்தா பத்தியெல்லாம் நான் காரணமா இருக்கிறனால எனக்கு அல்ல நன்மையை தருவான். ஆனா உங்களுக்கு பெரிய பாய்வாங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதை, அல்லாஹ்வே யாருக்கு நீ ஹிதாயத்து கொடுத்தாயோ அவர்களோடு சேர்த்து எனக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. வாகினி ஃபீமன் ஆஃபைத, யாருக்கெல்லாம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்தியோ அது மாதிரி எனக்கு அந்த வாழ்க்கையை தா அல்லாஹ். வதவல்லனி ஃபீமன் தவல்லைத, யாரையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டாயோ அவங்களோடு என்னை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக. வகினி ஷர்ரமா கலைத, வகினி ஷர்ரமா கலைத வபாரிக் லி ஃபீமா ஆதைத, வபாரிக் லி ஃபீமா ஆதைத, யா அல்லாஹ் நீ எனக்கு எதையெல்லாம் கொடுத்தியோ எல்லாத்தையும் பரக்கத்தை தா அல்லாஹ் என்று கேட்டுவிட்டு வகினி ஷர்ர மா கலைத, வகினி என்னை பாதுகாப்பாயாக. ஷர்ர, அந்த ஷர்ரை, ஷர்னா என்ன? ஷர்ரு கயிறு, கயிறுனா நல்லது, கயிறுனா நல்லது, ஷர்னா என்ன நமக்கு எது கெட்டது, அந்த ஷர்ரை விட்டும். மா கலைத்த, நீ கலாக்கதிரில் தீர்மானித்து விட்டாயா இல்லையா, அந்த கலாக்கதிரில் தீர்மானித்த அந்த ஷர்ரை விட்டும் என்ன செய்வாயாக, என்னை பாதுகாப்பாயாக. அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குனூத் ஓத சொன்னாங்க. என்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய சூறாக்களை கற்றுக் கொடுப்பது போன்று, குர்ஆனுடைய ஆயத்துகளை கற்றுக் கொடுப்பது போன்று இந்த குனூத்தை கற்றுக் கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சு சொல்லுப்பா ஒப்பிக்க வச்சு கேட்டாங்க என்றெல்லாம் ஹதீஸ்ல வருகின்றன. அப்ப ஒண்ணு பொதுவான துவாவை என்ன செய்யும், கெட்ட விதிய மாத்தும். இரண்டாவது குறிப்பிட்ட ஒரு துவா சொன்னேன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலாயி, அந்த துவா. மூணாவது துவா என்ன, குனூத்து. புரிஞ்சா? இது மாத்தேன். அதே மாதிரி பாத்தியலாக்க கபுரானில ஒரு ஹதீஸ் வருது, சய்யிதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும்போது அவங்க கஅபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்றாங்க. அதை பற்றி இந்த வரலாற்று செய்தியை பிரபலியமான ஒரு தாபிஈ அபூ உஸ்மான் ரஹிமஹுல்லாஹு அலைஹி
அபூ உஸ்மான் என்று சொல்லக்கூடிய பிரபலியமான தாபியை இந்த செய்தி, இந்த வரலாறு அறிவிக்கிறாங்க. நான் வந்து கலீஃபாவை பார்த்தேன். கலீஃபா எந்த கலீஃபா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறேன். யதூஃபு பில் பைத்தி வ ஹுவ யப்கி. அவர்கள் காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். காபத்துல்லாவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவாப் செய்யும் போது நான் பார்த்தேன். எப்படி தவாப் செய்யறான்னு சொன்னா வ ஹுவ யப்கி, அழுது கொண்டு கலீஃபா என்ன பண்றாங்க? காபத்துல்லாவை தவாப் செய்யறாங்க. அப்படி அழுது கொண்டு காபத்துல்லாவை தவாப் செய்கிற போது ஒரு துவாவை கேட்டுக்கொண்டே தவாப் செய்தார்கள். சரியா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு காபாவை தவாப் செய்றாங்க, அழுகுறாங்க, அதுல துவாவை கேட்கறாங்க. அந்த துவாவை இமாம் சபுரானி அப்படியே பதிவு பண்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட துவா, அல்லாஹும்ம இன் குன்த கதப்த அலைய ஷக்வதன் அவ் தம்பன் ஃபம்ஹு ஃபஇன்னக தம்ஹு மா தஷாஉ வ துஸ்பிது இன்தக உம்முல் கிதாப் ஃபஜஅல்ஹு சஆதத்தன் வ மக்ஃபிரத்தன் யா ரப்பல் ஆலமீன். யார் கேட்ட துவா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டு காபாவுல தவாப் செய்வது கேட்ட துவா. என்ன பொருள் என்று சொன்னால், அல்லாஹும்ம இன் குன்த கதப்த அலைய ஷக்வதன், அல்லாஹ்வே என்னை என் விதியில் நீ ஒரு பாவி என்று என்னை எழுதியிருந்தால், என்னை என்னுடைய விதியில ஒரு பாவி என்று நீ எழுதியிருந்தால், அல்லது துர்பாக்கியசாலி உமர் வந்து நவுதுபில்லாஹி மின்ஹா, உமர் ஒரு துர்பாக்கியசாலி என்று நீ என் விதியில் எழுதியிருந்தால், ஃபம்ஹு அந்த கெட்ட விதியை நல்ல விதியாக மாற்றி விடுவாயாக, அந்த கெட்ட விதியை நல்ல விதியாக மாற்றி விடுவாயாக என்று கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டு காபாவுல தவாப் செய்யும் போது கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் ஃபஇன்னக தம்ஹு மா தஷாஉ, நீ விரும்பக்கூடிய விதிகளை மாற்றக்கூடியவனாக இருக்கா. எதெல்லாம் கெட்ட விதியோ நீ நினைச்ச என்ன செய்வா? மாற்றுவா. என்னுடைய கெட்ட விதியை நீ மாத்துற அல்லாஹ். எந்த நல்ல விதியை நீ பாக்கியா வச்சிருப்பியோ அது மாதிரி என் நல்ல விதியை என்ன செஞ்சிரு? மாற்றி விட்டுறாம பாக்கியா வச்சிர அல்லாஹ். அல்லாஹ்வே என் விதியை நீ ஆக்குவாயாக. எப்படிப்பட்ட விதியாக ஆக்குவாயாக என்று சொன்னால், சஆதத்தன் வ மக்ஃபிரத்தன் யா ரப்பல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனே நான் ஒரு நல்லவனாக, ஒரு பாக்கியம் பெற்றவனாக, உன்னுடைய மன்னிப்பை பெற்றவனாக, சொர்க்கத்தை பெற்றவனாக, நல்ல விதியாக என் விதியை ஆக்குவாயாக என்று கேட்டவர் யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சஹாபாக்களை பார்த்து நடமாடும் சொர்க்கவாசி, நடமாடும் சொர்க்கவாசி, இந்த பூமியில் நீங்கள் நடமாடுகின்ற சொர்க்கவாசிகளை பார்ப்பதாக இருந்தால் இதோ இந்த 10 பேரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்களே. இந்த உமர் ஒரு பாதையிலே வந்தால் ஷைத்தான் பயந்து இன்னொரு பாதையிலே போவான் என்று சொன்னாங்களே. இந்த உமருடைய வாயில் உமர் பேசவில்லை, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லப்பட்ட சய்யிதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காபாவில் தவாப் செய்து கொண்டு அழுது கொண்டு துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் எனக்கு எதிராக எழுதப்பட்ட கெட்ட விதிகளை நல்ல விதிகளாக மாற்ற அல்லாஹ், கெட்ட விதிகளை நல்ல விதிகளாக மாற்ற அல்லாஹ், நல்ல விதிகளை நல்ல விதிகளாக நீ பாதுகாத்து வச்சிரு அல்லாஹ், நல்ல விதிகளை நல்ல விதிகளாக பாதுகாத்து வச்சிரு அல்லாஹ் என்று அழுது கொண்டு காபாவுல தவாப் செஞ்சு துஆ செஞ்சாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, என்ன செய்யணும்? துவா செய்யணும். விதி கெட்ட விதி நல்ல விதியா மாற்றப்படுறது என்ன செய்யணும்? துவா செய்யணும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீசுகள் ஆதாரம். ஒண்ணு வந்து துவா மாற்றும். ரெண்டாவது ஏது மாற்றும் சொன்னா நம்முடைய நன்மைகள், நாம் செய்கின்ற நன்மைகள், நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய கெட்ட விதிகளை நல்ல விதிகளாக மாற்றும். அப்படியே அதே ஹதீஸை பேசுகிறது திருமதியுடைய 2139வது ஹதீஸை பேசுகிறது. லா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர், ஒருவருடைய கெட்ட விதி நல்ல விதிகளாக மாற்றப்படணும், ஒருவருக்கு ரிஸ்க் அதிகமா கிடைக்கணும், ஒருவருடைய ஆயுள் உமர்னா வயசு, அவருடைய வயசு வந்து அதிகமா ஆகணும்னு சொன்னா எது ஆக்கும் சொன்னா அவர் செய்யக்கூடிய நன்மைகள், அவர் செய்யக்கூடிய நன்மைகள் அப்படின்னு ஹதீஸ் வருது. அதனால நம்முடைய தொழுகையாக இருந்தாலும் சரி, நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நாம் வைக்கக்கூடிய நோம்புகள், நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத்துகள், நாம் கொடுக்கக்கூடிய சதகாக்கள், எதெல்லாம் கைராத்துகளோ நன்மைகளோ, நம்முடைய நன்மைகள் நம்முடைய கெட்ட விதிகளை நல்ல விதிகளாக என்ன செய்யும்? மாத்து என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் 2067வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் சர்ரஹு அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி அவ் யுன்ஸஅ லஹு ஃபீ அஹரிஹி ஃபல்யஸில் ரஹ்மஹு.
யாருடைய ரிசுக்கு அதிகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாருடைய வயதும் அதிகமாக்கப்படணும். சரியா? உங்க ரிசுக்கும் அதிகமாகணும், உங்க வயசு அதிகமாகணும் என்று யாரு விரும்புறாங்களோ, இந்த ரெண்டுக்கு விருப்பம் இல்லாதவங்க கை தூக்குங்க பாக்குறேன். எனக்கு ரிசுக்கு அதிகமா வர தேவையில்லை, இல்ல என் வயசு அதிகமாக சீக்கிரம் மூத்தா போனா நல்லதான், யாருக்குமே மனசு வராது. புரியுதா? 100 வயசா இருந்தாலும் இன்னொரு 50 வருஷம் வாழ ஆசையா தான் இருக்கும். சரியா? கோடி கோடி அல்லா கொடுத்திருந்தானே இன்னும் பல கோடிகள் அல்லா தரனே ஆசையா தான் இருக்கேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருடைய ரிசுக்கு அதிகமாகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குதோ, ரிசுக்கு மட்டும் இல்ல உங்க வயசு நீளமா போகணும் உங்களுக்கு ஆசை இருக்குதோ, நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் ஃபல் யஸில் ரஹிமஹு, உங்களுடைய உறவுகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். கஷ்டமா தான் இருக்கேன், பிரச்சனைகள்லாம் அண்ணன் மத்தவங்க எல்லாம் உதவி செய்வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் சகல, சரியா? பிரச்சனைகளை இங்கிட்டு தான் வரும். புரியுதா? அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிரச்சனை தான், முசீபத்து தான், கஷ்டம் தான், ஆனாலும் என்ன செய்யணும் சொன்னா அல்லாஹ்வுக்காக நீங்கள் சபுரு பண்ணுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுத்து கொண்டு நீங்க உறவை வெட்டிடாதீங்க, எச்சரிக்கையா இருங்க. நல்லவன்ட்டு ரொம்ப நெருக்கமா இருக்க, நல்லவங்க யாரும் நெருக்கமா இருங்க, கெட்டவன் ஆபத்தான ஆள் வைங்களேன், எச்சரிக்கையா இருந்துருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதுக்காக என்ன செய்யாத, உறவை வெட்டி விட்டுறாதீங்க, சலாம் கூட சொல்லாம துண்டிச்சிடாதீங்க. யாருடைய ரிசுக்கு அதிகமாக நீங்க ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு ரிசுக்கு அதிகமாக உங்க வயசு அதிகமாக இருந்து சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, உறவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப உறவுகளை சேர்த்துக் கொள்வது என்பது இபாதத், உறவுகளை சேர்த்துக் கொள்வது இபாதத். இந்த இபாதத்து மூலமாக அல்லாஹ் ரிசுக்கு இவ்வளவு எழுதி வச்சால, அந்த ரிசுக்கு என்ன செய்வான், கூட்டுவான். இவ்வளவுதான் ரிசுக்கு, 1 கோடி ரூபாய் வச்சுக்கணும் அல்லாஹ் முன்னாடி எழுதி வச்சிருப்பான். நீங்க இந்த இபாதத்து பண்ணல 1 கோடி என்ன செய்யப்படும், 2-3 கோடிகளாக மாற்றப்படும். ஒரு 70 வயசுல மூத்தாப்பு நல்லா மறைச்சிருப்பான், ஏற்கனவே எழுதப்பட்ட பழைய விதி. அல்லாஹ் நீங்க உறவுகளை சேர்த்து இல்ல, அப்ப என்ன செய்வான், இவன் 70 வயசு பாவம் உறவோட சேர்த்து வாழ்ந்தா இன்னும் ஒரு 20-30 வயசு ஜாஸ்தியா கொடுத்துருவோம், 90-100 வயசு கொடுத்து போயிடுவோம். அப்படி அல்ல என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் லேட் ஆக்குவான்னு ஹதீஸ் வருது. அவ 1வது துஆ, 2வது என்ன, நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களும் கெட்ட விதிகளை நல்ல விதிகளாக மாற்றுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நாம் ஏன் விதியை நம்ப வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஏன் விதியை நம்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நம்பத்தோட நம்ம நம்புறோம், அப்படித்தானே? அது ஓகே, அதுல மாட்டுக்கிறது கிடையாது. அல்லாஹ் நம்ப சொன்னா, ரசூலுல்லாஹ் நம்ப சொன்னாங்க, நம்ம நம்புறோம். விதியை நம்புறனால நமக்குரிய முக்கியமான ஃபாயிதாவை குர்ஆனிலே பேசுகிறான். சூரத்துல் ஹதீத் என்று சொல்லக்கூடிய 57வது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே, நீங்கள் ஏன் விதியை நம்ப வேண்டும் என்று சொன்னால், லிகைலா தஸவு அலா மா ஃபாதகும் வலா தஃபரஹு பிமா ஆதாகும் வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். லிகைலா தஸவு அலா மா ஃபாதகும், எதை நீங்கள் இழந்து விட்டீர்களோ அதற்காக நீங்கள் கை சேதப்பட்டு புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் விதியை நம்புங்கள். புரியுதா? உங்க குடும்பத்துல ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு, ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு, ஆகா மூத்தா போயிட்டாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே நீங்க இருந்தீங்களாக உங்களுக்கு நோய் வந்து நீங்க மறுபடியும் மூத்தா, நீங்க திருப்பி நீங்களும் மூத்தா போயிருங்க. சரியா? அதே மாதிரி நஷ்டம் ஏற்பட்டுச்சு, ஆகா நஷ்டமா போயிருச்சு அப்படி புலம்பிக்கிட்டு இருந்தாக இன்னும் கொஞ்சம் நஷ்டமா போயிடும். அதனால நீங்க ஏன் விதியை நம்பணும்னு சொன்னா, எதை நீங்கள் இழந்து விட்டீர்களோ அதற்காக நீங்கள் புலம்பிக் கொண்டு இல்லாமல் இருப்பதற்காக, அதுக்காக கை செய்தப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்காம என்ன செய்யணும், நடந்துருச்சு, யாருடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம், நோய் வந்துச்சு, முயற்சி பண்ணும், மருத்துவம் பண்ணும், மருத்துவத்துல சாயிதா இல்ல, மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா யாருடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம். முயற்சி பண்ணும், வியாபாரம் பிசினஸ் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணும், நஷ்டமா போயிருச்சு, யாருடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்படின்னு அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு உங்களுடைய அடுத்தடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நகரணுமே தவிர அதற்காக நீங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது, கை சேதப்பட்டு கொண்டிருக்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குள் வச்சு, அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டி நீங்கள் பொறுமை காருங்கள் என்பதற்காக இது என்ன செய்யணும், நம்பறேன். 2வது காரணம், அலாமா ஃபாதகும் வலா தஃபரஹு பிமா ஆதாகும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தவற்றை நீங்கள் பெருமை அடிக்க கூடாது, இழந்ததுக்கு கை செய்யப்படக்கூடாது, கிடைச்சதுக்கு நான் தான், என்னுடைய உழைப்பு, என்னுடைய முயற்சி, என்னுடைய திறமை, நான் இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு பெருமை அடிக்காம, கிடைச்சது யாருடைய நாட்டம்,
அல்லாவுடைய நாட்டம். இப்ப கிடைச்சதும் அல்லாவுடைய நாட்டம், கிடைக்காம போயிடுச்சு பாருங்க இதுவும் அல்லாவுடைய நாட்டம் என்று ரெண்டையும் அல்லா மேல பாரத்தை போட்டு பெருமையும் அடிக்காமல் கை சேதப்படாமல் அல்லா மேல பாரத்தை போடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் ஹைராக்குவான் என்று குர்ஆன் பேசுகிறது. இதுக்காக இந்த புலம்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல, போயிருச்சு 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 சொல்லிட்டு புலம்ப கூட யாரு விதியை நம்ப வேண்டிய அளவுக்கு நம்புறாங்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு நஷ்டம், எந்த ஒரு மௌத்து வந்தாலே குறிப்பிட்ட ஒரு 3 நாள் இருப்பாங்க, அப்புறம் ரப்புட்ட பாரத்தை போட்டு போய்கிட்டே இருப்பாங்க என்று இந்த வசனம் பேசுகிறது. அதே மாதிரி கடைசியா நான் சொல்லி முடிக்கணும்னு சொன்னா, என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, எதுக்கு நான் கடைசியான்னு சொன்னேன்னு சொன்னா அப்பதான் உங்களுக்கு முடிச்சிருவாரு. சரியா? இந்த ஊர் வந்துருச்சு பக்கத்துல அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்க சொல்லிக்கிட்டேன். நெசமா முடிப்பேன் இன்ஷாஅல்லாஹ். சரியா? நம்ம கடைசியா உங்களுக்கு சொல்லி முடிக்கணும்னு சொன்னா, நம்ம எல்லாம் விதியை நம்பணும், அதே சமயத்தில் விதி விஷயத்தில் தர்க்கம் செய்யக்கூடாது. விதி விஷயத்தில் தர்க்கம் செய்யக்கூடாது. புரியுதா? இறந்த கால விதியை நம்பிட்டோம், வருங்கால விஷயத்தில் மசூரா பண்ணனேன். சில பேர் மசூரா பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க, குடும்பத்துல யார்ட்டையும் சொல்லவே மாட்டாங்க, மனைவிட்டு சொல்ல மாட்டாங்க, அதே மாதிரி மகள்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, மருமகன்கிட்ட சொல்ல மாட்டாங்க, யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் ராணுவ ரகசியமா இருக்கேன். இந்த ஒரு பிசினஸ் இதுல நஷ்டம், அந்த ஒரு பிசினஸ் அதுல நஷ்டம், இதுல போய் 4 பேர்ட்ட ஏமாறுறது, 4 பேரை ஏமாத்துறது, அதுல போய் 4 பேர்ட்ட ஏமாறுறது, 4 பேரை ஏமாத்துறது. கேட்டா இதுவும் அல்லாவுடைய நாட்டம் தானே. இது அல்லாவுடைய நாட்டம். ரெண்டாவது, முதல்ல உன் திமுரு, முதல்ல உனக்கு என்ன, நீ அல்லாவுடைய ஆயத்துக்கு வீசுறியா இல்லையா? அட அல்லாஹ் மசூரா பண்றாங்கிறான், மசூரா பண்ணுங்கிறான், மசூரா பண்ணாம இந்த தன்னடைஞ்ச நாதாங்க எனக்கு தான் எல்லாமே தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூரா பண்ணாங்கங்க, அல்லாஹ்ட்டேந்து வஹி வருதுங்க, அல்லாஹ்ட்டேந்து வஹி வரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூரா பண்ணாங்க. மனைவிட்ட போய் மசூரா பண்ணாங்க, மனைவி பேச கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் மசூரா பண்ணாங்க, அவருடைய பேச கேட்டாங்க. அப்படின்னு இருக்கிற யார்கிட்டையும் மசூரா பண்ண கட்டுன மனைவிட்ட சொல்ல மாட்டேன், மனைவிட்ட கேட்க மாட்டேன், பிள்ளைகள்கிட்ட சொல்ல மாட்டேன், மருமக்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நஷ்ட பிரச்சனை அல்லாஹ்வுடைய நாட்டம். இது விதியோடு நீங்கள் விளையாடுவது, இது பாவிகளுடைய செயல், நரகவாசிகளுடைய செயல், காவிர்களுடைய செயல் என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். திருமறை குர்ஆனில சூரத்துல் கமர் என்று சொல்லக்கூடிய 54வது அத்தியாயத்தின் 48, 49 ஆகிய வசனங்களில் பேசுகிறான். அதாவது இது குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல நான் சொல்ற இந்த நம்பர்ல ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சஹீஹ் முஸ்லிம் தமிழ்ல கூட இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். தமிழ்ல இருக்கக்கூடிய சஹீஹ் முஸ்லிம் பத்தியா அதுல ஹதீஸ் நம்பர் 5163 5163 எடுத்து பார்த்து படிச்சுக்கலாம். புரியுதா? ரசூலுல்லாஹ்ட்ட அந்த மக்காவுடைய காபிர்கள் குறைஷிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, விதி விஷயமாக தர்க்கம் பண்ண வர்றாங்க. விதி விஷயமாக அவங்க எதையும் கேட்காம அவங்க செஞ்சு போட்டு நஷ்டமாயிட்டா அல்லா மேல பாரத்தை போடுறாங்க. பாரதனா எல்லாம் அல்லாங்கிறாங்கல்ல, அப்படி ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டா அல்லான்னு சொல்ல முடியுமா? இது என்ன அவன் பண்ண தப்பு பண்ணிவிட்டு என்ன பண்றான், அல்லாங்கிறான். அது அப்படி அல்லா விதியை நம்ம சொல்லல. அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. மக்காவுடைய காவிரி கூட்டம் பண்ணிவிட்டு அது விஷயமாக தர்க்கம் பண்ண ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. அப்படி தர்க்கம் பண்ண ரசூலுல்லாஹ்ட்ட வருகிற போதுதான் இந்த 54வது சூராவுடைய 48, 49வது வசனங்கள் அருளப்படுகின்றன. நீங்கள் விதியை பற்றி என்ன செய்ய வேண்டாம், தர்க்கம் செய்ய வேண்டாம். இறந்த கால விதியை நம்பணும், வருங்கால விதியை சிந்திக்கணும், மசூரா பண்ண, அதை தாண்டி நடந்தா அல்லாஹ்வுடைய நாட்டுக்கு போகணும். புரியுதா? நீங்க விதி விஷயம் என்ன செய்யக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது என்று தர்க்கம் பண்ண வந்தாங்கல்ல, அவர்கள் விஷயமாக அல்லாஹ் பேசுகிறான். யௌம யுஸ்ஹபூன ஃபின்னாரி அலா வுஜூஹிஹிம் ذوقوا مس سقر إنا كل شيء خلقناه بقدر. நாளை மறுமையிலே யுஸ்ஹபூன ஃபின்னார், எவர்கள் விதியை பற்றி தர்க்கம் செய்து கொண்டார்களோ அவர்கள் நரகத்துடைய அதாபிலே முகம் குப்பர இழுத்து செல்லப்படுவார்கள். நரகத்துல இது செய்வாங்க, முகம் குப்பர இழுத்து செல்லப்படுவார்கள். அதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னால், விதியை பற்றி தர்க்கம் பண்ணாங்கல்ல, விதியை பற்றி தர்க்கம் பண்ணதான் இந்த நரகத்துக்கு போறதுக்கு காரணமாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசிவிட்டு, இன்னா குல்லு ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர்,
ஒவ்வொன்றுக்கும் நாம் விதி என்ன செய்திருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம். நம்ம என்ன சொல்றோமோ அப்படி அப்படி நம்பிட்டு போயிடனே, தர்க்கம் பண்ணாதே. இது குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, விதியை நம்புவது என்பது ஈமானிய ஒரு பகுதி. நம்ப வேண்டிய விதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்பினாங்களோ, நம்ப சொன்னாங்களோ அந்த மாதிரி நம்பனே. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதியாக இருந்தாரு விதி என்ன செய்யப்பட, மாற்றப்பட. என்னைக்கு மாற்றப்படும், எனக்கு மாற்றப்பட இன்னைக்கு இன்னைக்குன்னா அந்த லைலத்துல் கத்ர்ல வருஷத்துக்கு ஒரு நாள் லைலத்துல் கத்ர்ல கெட்ட விதி நல்ல விதிகளாக மாற்றப்பட. எது மாற்றும் என்று சொன்னால், ஒன்னு அவர் கேட்கக்கூடிய துஆ, இரண்டாவது என்ன அவர் செய்த அமல்கள் என்பது புரிஞ்சுக்கிறேனே. விதியை ஏன் நம்பணும்னு சொன்ன, கை சேதப்பட்டு புலம்பிக்கிட்டே இருக்காம அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு போய்கிட்டு இருக்க. அதுக்காக நீங்க விதியை நம்புங்க, விதியை பத்தி என்ன பண்ணாதீங்க, தர்க்கம் பண்ணாதீங்க என்று குர்ஆன் சுன்னா பேசுகிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற செய்திகளை சொல்லுகிற போது சஹாபாக்கள் எப்படி சமிஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அதை ஏற்று அமல் செஞ்சாங்களோ, கட்டுப்பட்டாங்களோ, அது மாதிரி ஏற்று அமல் செய்யக்கூடிய கட்டுப்படக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.